ஹலோ கேஸ், வெல்கம் டு அண்ணா ப்ரோமோ. டுடே எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுடர் இருக்கால, சுடர் வந்து இந்த மாதிரி காலேஜுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பா. ஃப்ரெண்ட்ஸோட வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மரத்தடியில் வந்து 4 ரவுடி பசங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து போதை தலைக்கேறிட்டு வந்து அந்த சுடர்கிட்டே அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வந்து பயந்துக்கிட்டு சுடரும் ஃப்ரெண்டும் வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ஓடி வரும்போது வந்த வழியில் அண்ணன் வந்திருப்பா. அண்ணன் வரும்போது யாரோ 2 பொண்ணுங்க தான் வராங்கன்னு நினச்சிட்டு அண்ணன் வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போவா. போய் பார்க்கும்போது பார்த்தா சுடரை பார்த்துட்டு, என்னாச்சு சுடர்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கும்போது, நாங்கள் வந்துகிட்டு இருந்தோம், நீ வரும்போது இந்த ரவுடி பசங்களாம் சேர்ந்து எங்கள்கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணாங்க, நான் உங்களை தள்ளி விட்டு ஓடி வந்துட்டேன்னு சொன்னோன்னே இது நான் இவ்வளோ கோவம் வந்துடுது. நான் அண்ணனுக்கு கோவம் வந்துட்டு, எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க, பொண்ணுங்களுக்கு இதனால தான் சேஃப்டியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு ரவுடி பசங்க வந்துட்டு அண்ணன் தப்பாக நடக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அண்ணன் என்ன பண்ணுவா, அவங்கள போட்டு பொலன்னு பொழுது அடி பறந்து அடிப்பா. அதை பார்த்துட்டு ஓடிடுவாங்க. அடி தாங்க முடியாமல், ஐயோ சாமியை விட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுவாங்க. சுடர் பார்த்துட்டு, நல்ல வேளை அண்ணி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுடர்கிட்ட அட்வைஸ் பண்ணுவா. அண்ணி அண்ணன் அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீ வந்து யாருக்கும் பயப்படக்கூடாது, இந்த மாதிரி பயந்து போகிறனால தான் அவங்க வந்து அவங்க பின்னாடியே வராங்க, நீ எதிர்த்து பேசியிருந்தா வந்திருப்பானான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, என்ன நடக்க போகிற டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். அப்புறம் வந்து இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னா, இந்த மாதிரி சரவணனோட அம்மா இருக்காங்களா, யாரும் உங்களுக்கு தெரியும், சண்முகம். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி கோயிலில் வந்து விளக்கு போடுற பூஜை ஒன்று நடக்க போகுது. அந்த கோயிலில் வந்து எனக்கு விசேஷமான நாள், நீயும் கார்த்தியும் போய் விளக்கு போட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணன்கிட்ட எதுக்கு மாமான்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கீங்களா, இந்த மாதிரி விளக்கு போட்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கி உண்டாயிருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த கோயில் வந்து எல்லோரும் விளக்கு போட்டுட்டு இருக்காங்க, நீயும் கார்த்தியும் மறக்காமல் போய் விளக்கு போட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி சரவணோட அம்மா கார்த்திகை அம்மா தான், அவங்க வந்துட்டு இந்த வழக்கு போட்டாப்புல இவ வந்து குழந்தை பெற்றுவாளாம் சொல்லிட்டு இந்த மாதிரி இவளுக்கு அந்த பாக்கியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அண்ணம்மா வந்து ஒரு மாதிரி தரகுறவா பேசிக்கிட்டு இருப்பா. தரகுறவா பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, இங்கே பாரு உன் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டி விட்டுருப்பாரு சண்முகம். உள்ள போறியா என்னையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கள் விஷயத்தில் நீ தலையிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டி விட்டு வரேன், எது சொன்னாலும் என்னை வந்து சேர்த்து பேசிடுவீங்களா நீங்கள், நான் உண்மையாக தானே சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த மணியும் அவங்களுக்கு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க, உள்ளே போயிடுவாங்க. அவட இது எப்படி போக இந்த மாதிரி அண்ணன் வந்து கால் பண்ணி, இந்த சரி மாமா நான் கார்த்தி சின்னத்தான சொல்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் கால் பண்ணுவான். நான் அவங்க வேலையில் இருக்கும்போது என்ன சொல்லு புளிமொட்டான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, மாமா வந்து நம்மளை வந்து கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க, ஈவினிங் போல் வாரீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, எதுக்கு கோயிலுக்கு திடீர்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி கோயிலில் வந்து விசேஷமான பூசை ஒன்று நடக்குது, அந்த பூசையில் வந்து நம்ம கலந்துக்கிட்டு அம்மனுக்கு வந்து விளக்கு போட்டோம்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாமா சொன்னாங்கன்னு சொன்னோ, அதுக்கு என்ன கோயில் ஃபுல்லாக விளக்கா போட்டு நம்ம வீட்டு ஃபுல்லாக குழந்தைய இது பண்ணிக்கலாம்னு சொன்னேன், ஆசையை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுக்கிட்டு இருப்பா. என்ன புளிமூட்டை வைக்க போடுற போலான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. அதான் எனக்கு உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோன்லேயே இந்த கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு அது வந்து ரொமான்ஸ் தான். அது மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு, சரி ஓகே நான் வந்து கமிஷனர்கிட்ட கேட்டுட்டு லீவ் போட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது, விடுவாங்களா அவங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அண்ணன் கேட்டுட்டு இருக்குமா, அதெல்லாம் விட்டுருவா, நான் போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கமிஷனர் பார்க்கறதுக்காக ரம்யா பார்க்கறதுக்காக உள்ளே போவார். அப்போ வந்து இந்த மாதிரி அண்ணன் கூப்பிட்டு, இந்தாங்க நான் ஃபைலெல்லாம் முடிச்சிட்டேன், அந்த மேடம்கிட்ட சைன் வாங்கிட்டு எனக்கு லீவுக்கு மட்டும் பெர்மிஷன் கேட்டுட்டு வாங்க அப்படின்னா, நான் எனக்கு ஃபீவர்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை கொடுத்தோன்னே ரம்யா வந்து சரி வச்சுட்டு போங்கன்னு சொல்லுவா. அப்போ வந்து என்ன நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி கார்த்திக் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவு கேட்டாருன்னு சொன்னோன்னே, ஏன் நல்லா தானே இருந்தார், எதுக்கு லீவு கேட்குறாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. நல்லா தானே இருந்தால் எதுக்கு லீவு கேட்குறாருன்னு சொல்லி கேட்கும்போது, திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். சரி ஓகே நீங்கள் போங்க, நான் பேசிகிட்டே சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு கால் பண்ணி அவங்க அத்தைட்ட இந்த மாதிரி கால் பண்ணி கேட்குறாங்க. அப்போ வந்து அவள் சொல்கிறா, டேய் அம்மாடி சும்மா தங்கம் பொய் சொல்கிறான் கார்த்தி, அவனுக்குலாம் உடம்பு சரியில்லாமலாம் இருக்காது, ஏன்னா இங்கே வந்து அண்ணம்மா வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கா அப்படின்னா, அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்களே, ஏதாவது விளக்கு போட்டால் குழந்தை பாக்கி உண்டாகும்னு சொல்லிட்டு என் புருஷங்க தான் சொன்னார், அதை கேட்டுட்டு தான் இவள் ஆடிட்டு இருக்கா, அது ஒரு கார்த்திகிட்ட சொல்லியிருப்பா, கார்த்தி வந்து இப்படி சொன்னால் நீ விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, சரி அத்தை நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர்கிட்ட கூப்பிட்டு, அவருக்கு லீவ் தர முடியாது, ஒர்க்லாம் யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருங்கன்னு சொன்னோன்னே, அவங்களுக்கு லீவ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட போய் அவர் சொன்னோன்னே, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி கார்த்தியை போய் கேட்குறான் ரம்யாட்ட, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், எப்படி என்னால் வேலை பார்க்க முடியும்னு சொன்னதுக்கு, நான் அது அத்தைட்ட கால் பண்ணி கேட்டுட்டேன், கோவிலுக்கு போகிறதுலாம் ஒன்றும் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, ஏன் அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கமிஷன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவள் விடவில்லை, ரம்யா விடவில்லை, எல்லா ஒர்க்கையும் கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு எப்படின்னா அண்ணன்கிட்ட சொல்லிடுறேன், அந்த மாதிரி விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் வேலையை பாருங்கள், நம்ம லேட்டாகவே கோயிலுக்கு போய்க்கலாம், சாமி ஒன்றும் கோச்சிக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பைக்கில் போயிட்டுருக்கா. பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி
சுடரும் அவன் ஃப்ரெண்டு வந்து காலேஜ் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி 4, 5 ரவுடி பசங்கள்லாம் ஒரு மரத்தடியில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப போதை தலைக்கேறிட்டு போதையில் சுற்றிட்டு தெரியுறாங்க. சுற்றிட்டு தெரியும்போது வரவங்க போகிறவங்களாம் வம்புழுத்துட்டு இருக்காங்க. சரி வம்புழுத்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக தான் சுடரும் அவன் ஃப்ரெண்டும் வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து மச்சான் அங்கே பாருங்கடா ஒரு பொண்ணு வருதுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க போதையில் வந்து போய் சுடர்கிட்ட வந்து இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி பேசுகிறாங்க. பேசிட்டு வந்து என் கூட இது பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. சுடர் வந்து அவனை தள்ளி விட்டு ஓடும்போது துரத்திட்டே போகிறாங்க. சுடரையும் அந்த பொண்ணையும் துரத்திட்டே போகிறாங்க. துரத்திட்டே போகும்போது அந்த வழியில் வந்து அண்ணன் வந்துட்டு இருப்பான். அண்ணன் பார்த்துட்டு ஏதோ 2 பொண்ணுங்களை துரத்துற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட்டு பார்க்க சுடர்னு அவளுக்கு தெரியல. அதோட வந்து அதை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு போகிறா. போய் பார்த்தா சுடர் என்னாச்சு சுடர் ஏன் ஓடி வரான்னு சொல்லி கேட்கும்போது நான் பொறுக்கி பசங்கள்லாம் எங்களை வந்து துரத்திட்டு வராங்கன்னு சொன்னோன்னே இருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது பார்த்தா அவங்க வந்து 3 பொண்ணுங்க சொல்லிட்டு ரொம்ப சண்டை அப்படின்னா ரொம்ப தப்பு தப்பாக பேசிட்டு வராங்க. அப்போ வந்து அண்ணன் என்ன பண்ணுறான்னா போட்டு அந்த 4, 5 ரவுடி பசங்களை போட்டு அடிச்சிடறா. வழி தங்காமனே ஓடி போயிடுறாங்க அவங்க. அப்போ வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணுறா அண்ணன் இந்த மாதிரி சுடர்கிட்ட நீ வந்து பயந்து வரக்கூடாது. இப்போ பொண்ணுங்கிறதுனால தான் அவன் வந்து ஆம்பளை திமிரில் வந்து உன்னை துரத்திட்டு வரான். நீ ஏற்று அடிச்சிருந்தேன்னா என்னால் வந்திருப்பான் அவன்னு சொல்லிட்டு இப்படி பயப்படக்கூடாது சுடர். எனக்குமே தைரியமாக எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மோட்டிவேஷனான ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு இருப்பா. அப்புறம் வந்து சுடர் வந்து சரி அண்ணின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சரி வா வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டே வீட்டில் இறக்கி விட்டு சுடரை வந்து அண்ணன் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடா. இது வந்து விஷயம் யாருக்கு தெரிய வேணாம், சின்னத்தானுக்கோ நம்ம ஃபேமிலி மாமாவுக்கும் தெரிய வேணாம்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மறுபடியும் கால் பண்ணிட்டாரு. இவருக்கு சின்னதான கால் பண்ணி எப்போ வருவீங்கன்னு கேட்கும்போது அவ்வளோதான் வேலை முடிச்சிட்டேன் அப்படி மட்டும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேலை முடிச்சுட்டு நேராக வந்துடுறான். அப்போ வந்து சண்முகம் அவர் கேட்குறா என்னடா எதுக்கு இவ்வளோ நேரம் மதியமாக வந்துடுவேன்னு சொன்னேன்னு சொல்லும்போது நான் லீவு கேட்டேன்ப்பா அவள் கொடுக்கலப்பா கமிஷனர் எப்படியும் இந்த அதுக்கு காரணம் இந்த இருக்காங்களே அவங்க ஒய்ஃப் அவங்க தான் சொன்னேன். இவன் என்ன பண்ணான்னு சொல்லும்போது இந்த மாதிரி ரம்யாட்ட வந்து நான் எங்கள் எதுக்கு போகிறேன் இது போகிறேன்னு கால் பண்ணி சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் ரம்யா வந்து எனக்கு லீவ் தரல அப்படின்னு சொன்னோன்னே அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு சொன்னோன்னே அதானே ஒரு நல்ல காரியத்துக்கு போனோன்னா இவங்க அம்மாவுக்கு அதுக்கெல்லாம் மூக்கு வேர்த்துட்டு இந்த மாதிரி இடத்துல பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிப்பா டைம்லாம் இருக்குது பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அண்ணம்மா கூட்டிகிட்டு இந்த மாதிரி கார்த்தி வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ரம்யா வந்துடுறா. ரம்யா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரம்யாட்டையும் சரவணாட்டையும் இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதுவும் மட்டும் போகிறாங்க நீங்களும் போங்க கோயிலுக்கு நீங்களும் போய் விளக்கு போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு அத்தன்னு கேட்கும்போது இந்த மாதிரி விளக்கு போட்டால் குழந்தை பாக்கியம்லாம் உண்டாகும் அப்படின்னு சொன்னோன்னே சரியத்தை அது பொறுமையாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரம்யா ரூமுக்கு போயிடுறா. அப்போ வந்து இந்த மாதிரி இது மணியும் இந்த இவங்களும் சரவணன் அம்மா பேசிக்கிறாங்க. இவன் ரம்யா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்னு சொன்னேன். சரி விடு மணி இப்போ என்ன பண்ணிட போகிறேன் இங்கே தான் இருக்க போகிறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அவரோட அண்ணனும் கார்த்திகை ரெடி ஆகிட்டு கிளம்பி சரி மாமா நாங்கள் போயிட்டு வரோம் மாமான்னு சொன்னேன். சரி அம்மாடி பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழியில் போய்க்கிறாங்க. சுடரை வந்து சொல்கிறா அண்ணி பார்த்து ஒரு எக்ஸ்ட்ரா 4, 5 விளக்கு சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரு சுடர் கிண்டல் பண்ண சொன்னேன் நல்லா சொல்லு சுடர் நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபன் சாட் மாதிரி கொடுத்துட்டு சரிப்பா நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு அவனை கார்த்திகை சொல்லிடுறான். சரி மாமா நானும் வரேன்னு சொல்லி சுடர் வரேன் சுடர் சொல்லிட்டு 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே மாமாட்ட இந்த மாதிரி கேட்குறாங்க நைட் என்ன மாமா தூங்கலையான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மாடி உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் விளக்கெல்லாம் போட்டிங்களா நல்ல காரியமாக முடிஞ்சான்னு சொல்லும்போது எல்லாம் நல்லா விடவும் முடிஞ்சு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறான். இப்போ என்ன எனக்கு அண்ணனுக்கும் என்ன குழந்தை பார்க்குறதா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே கூடிய சீக்கிரம் நடக்கும்ப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்முகம் சொல்லிட்டு இருக்காரு. மாமா நீங்கள் என்ன மாமா அவரோட சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல மாதிரி அம்மாடி நான் கிண்டலுக்குலாம் சொல்ல மாட்டேன் நீ கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தைய பற்றி கொடுத்தாலும் நாங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பேரை பற்றி நாங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை see you.